Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது mains level questions. So இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாரிட்டியா வந்து you'll have explanations and உங்களுக்கு நிறைய wordsக்கு வந்து vocabsக்கு மீனிங் தெரியல அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. So question paper உள்ள ஏதாச்சும் ஒரு வார்த்தை இருக்குனாலும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு கிளாரிட்டியா கிடைக்கும். So செஷனை ரொம்ப கம்ப்ளீட்டா பாருங்க and எப்படி வந்து ஒரு question approach பண்ணணும் அப்படின்றது கூட இதுல இருக்கு. Okay. So going into the session, so first நம்மளுக்கு இருக்கிற question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னும் பொழுது மேல உள்ள டைரக்ஷனை எப்பவுமே படிக்கணும். So though it is prelims or mains, you just have a glance of it. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு வந்துட்டு இதை படிக்கும் பொழுது ஒரு பிட் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். சரியா? படிக்காமலே இதை படிச்சீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னே தெரியாது. பிளைண்டா நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணீங்களோ அந்த மெத்தட்ல தான் போவீங்க. ஸோ அதனால நான் ஏன் சொல்றேன் இதை படிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், ஓகே நான் படிச்சுட்டேன், இதுதான் என்ன அப்ரோச் பண்ண சொல்லியிருக்காங்க, இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்றதுல ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ். அது ஒரு 30 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ண போறோமா, அவ்வளவுதான் நம்மளோட டைம்ல. ஸோ அதனால எல்லா செக்ஷனுக்குள்ளேயும் போகும்பொழுது ஒரு கிளாரிட்டியோட நீங்க பிளான் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே சரி. ஸோ இந்த டாபிக் நம்ம பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் விச் த வேர்ட் ஃபிட்ஸ் contextually to convey a logical meaning. சரியா? so prodigal அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க ஸ்பெண்டிங் வந்து அதிகமா பண்ணுவீங்க. சரியா? ஸ்பெண்டிங் ஆஃப் மணி வந்து it will be more. அதான் வந்துட்டு ப்ராடிகலோட மீனிங். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சென்டென்ஸையும் பார்க்கலாம். எந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டா ஆப்டா இருக்குன்னு பார்க்கலாம். The sons of the rich are generally prodigal and waste money on luxuries ஆஃப் லைஃப். சரியா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரிச்சா இருக்காங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்பெண்ட் பண்ற காசு வந்துட்டு லாவிஷா தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சரியா? ப்ராடிகல் ஸ்பெண்டிங் தான் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ இந்த சென்டென்ஸ்ல ப்ராடிகல்ன்றது கரெக்டான யூசேஜ்ல தான் இருக்கு. அடுத்து பார்க்கலாம், த ப்ராடிகல் அட்மாஸ்பியர். ஸோ ஒரு அட்மாஸ்பியரை போய் வந்து ஸ்பெண்டிங் மணி பத்தி நம்ம பேச மாட்டோம். இங்கேயே வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஸோ கீழே பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் எதுலலாம் இல்லையோ இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா வருதுன்னு தெரியுது, ஆனா 2 வந்து வராதுன்னு தெரியுது. ஸோ ஆல் தி அபவ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்ல. பட் 1 and 3 நமக்கு இருக்கு. இங்க வந்து தேர்ட் ஆப்ஷன் மட்டும் இருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் மட்டும்ன்றது கண்டிப்பா வராது, ஏன்னா 1 வந்து கன்ஃபார்மா வருதுல. ஸோ திஸ் ஆர் தட் இதுக்குள்ளதான் நம்ம கன்க்ளூட் பண்ணோம். ஸோ இதை வச்சே நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் போலாம். ஓகே. ஸோ இங்க வந்து தோ ஹிஸ் ஃபாதர் லெஃப்ட் ஹியூஜ் ப்ராடிகல் ஹீ ஸ்குவாண்டர்ட் it within a year or so. So what is squandered அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is misspent தான் சொல்றாங்க. misspent வர spending more is different. and இங்க வந்து huge prodigal அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, where this will also not come. okay. so ஒரு அதிக amount நம்ம spend பண்றது அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க வந்து தப்பா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, வித்தின் அ இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஹியூஜ் ப்ராடிகல்ன்றத சேர்த்து நம்ம சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இந்த சென்டென்ஸுமே நமக்கு கன்ஃபார்மா வராது. அண்ட் எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இப்போ ஆன்சரா வரும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வில் பி யுவர் ஆன்சர். சரியா? ஸோ கேர்ஃபுல்லா படிங்க. நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல அந்த வேர்டு வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ ஸ்பெண்டிங் எப்படி இருக்கு, ஹியூஜா இருக்கு அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. பட் சென்டென்ஸ்ல நமக்கு கரெக்டான மீனிங் கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எலிமினேட் பண்ணிடணும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். robust. ஸோ robustனா என்ன அர்த்தம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத சொல்லலாம், ரொம்ப விக்ரஸா இருக்கிறதுக்கு சொல்லலாம். சரியா? ஸோ ஸ்ட்ராங், விக்ரஸ் இது எல்லாமே வந்து we can put it as a meaning of robust. சரியா? சரி. robustனா strong or you can tell it as vigorous. okay. சரி. ஸோ இப்போ வந்து இதை நம்ம படிக்கலாம். only robust people can withstand the stress and strain of sports in modern times. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளால ஒரு விஷயத்த withstand பண்ண முடியும், அதுல நம்மளால நிக்க முடியும். சரியா? ஸோ அப்போ வந்து இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் possible. சரியா? நெக்ஸ்ட், the prime minister arrived with a robust of நியூ அஃபீஷியல்ஸ். ஸோ ரொபஸ்ட் ஆஃப் நியூ அஃபீஷியல்ஸ் நம்ம சொல்ல முடியாது. சரியா? ஒரு பர்சன் வந்து ரொபஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து ரொபஸ்ட் ஆஃப் நியூ அஃபீஷியல்ஸ் சொல்லியிருக்காங்க, வேர் இங்க வந்து இந்த சென்டென்ஸ்ல இந்த வேர்டு வருது நாட் பாசிபிள். ஸோ 2 கண்டிப்பா வராது, 1 கன்ஃபார்மா வரும்னு தெரியுமா? ஓகே. ஸோ 1 கன்ஃபார்மா வரும்னா 2 வராதுன்னா இது போயிடும். ஸோ 2 எது கூடலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க வந்து யூ ஹாவ் 1
3 and 1 அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் நம்மளுக்கு கண்டிப்பா தனியா வராது, ஏன்னா 1 வரனால. ஓகே, the robustness of a product is a key factor in deciding its price in the market. சரியா? so robustness na அதோடைய ஸ்ட்ராங்கா எப்படி அந்த ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றது தான் இட்ஸ் a key factor in deciding அந்த ப்ராடக்ட் எப்படி வந்து ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி மார்க்கெட்ல போக போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? so அதை வந்து நம்ம இங்க robustness ன்னு சொல்ல முடியும். so where answer will be 1 and 3. சரியா? okay, next question போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ரிட்டார்ட். ஓகே, ஸோ ரிட்டார்ட்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயம் டிலே ஆகுது அப்படின்றத வந்து நம்ம ரிட்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஏதாவது ஒன்று வந்து ஒரு ப்ரோக்ரஸ் ஆகுதோ டெவலப்மெண்ட் ஆகுறதுல ஒரு ஹோல் பேக் பண்ணி ஆகுது. ஓகே, ஹோல் பேக் ஆர் யூ கேன் டெல் இட் as ஹோல் பேக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் ஆர் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? ஸோ அதை வந்து ரிட்டார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மீனிங் எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு பார்க்கலாம். பாப்புலேஷன் problem has retarded the economic growth in every field. Okay, so population problem என்ன create பண்ணிருக்கு, has retarded நம்ம அப்படியே யூஸ் பண்ணல, V3ல யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்க என்ன பண்ணணும், has பக்கத்துல V3 வரும்போது நம்ம delayedன்னு சொல்லலாம். என்ன ஆயிருக்கு, delayed the economic growth in every field ன்னு சொல்லியிருக்காங்க. where this can be possible, ஏன்னா population பத்தி பேசியிருக்காங்கல்ல, ஸோ இது வந்து பாசிபிள் இருக்கு. அடுத்து படிக்கலாம். 1 வருது அப்படின்னா 1 கூட வந்து 3 மட்டும் தான் இருக்கு. 1 இருக்கு, இங்க 1 and 3 இருக்கு. பாக்கி எல்லாத்தையுமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ 1 வச்சே நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஓகே, the laborer working, one second. ஓகே, ஸோ 1 and 3 தான் செக் பண்ணோம், நம்ம 2வே செக் பண்ண வேண்டாம், ஏன்னா 1 வந்துருச்சுல. ஓகே, the accountant was able to find out the mistake and retard it in real time. எப்படி ஒரு அக்கௌண்டன்ட் வந்து அக்கவுண்ட்ஸ்ல மிஸ்டேக் பண்ணலாம், டிலே இட் இன் ரியல் டைம்ன்றது வந்து நம்மளால சொல்ல முடியாது. சரியா? அந்த வேர்டோட மீனிங் ஹோல் பேக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ன்றது இந்த இடத்துல ரிட்டார்டு நம்மளால இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொல்ல முடியாது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் கண்டிப்பா வராதுன்னு தெரியும் போது ஃபர்ஸ்ட் ஒன் தான் நம்மளோட ஆன்சர். சரியா? ஸோ இங்க வந்து இது டிலே ஆகுறதுனால எக்கனாமிக் growthல வந்துட்டு இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. சரியா? பாப்புலேஷன் ப்ராப்ளம் எப்படி வந்து எக்கனாமிக் growthல கொடுக்குற ப்ராப்ளம். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். ஸோ எரர் ஸ்பாட்டிங் என்ன பண்ணணும், மேலே எரர் தான் கேட்டிருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. த எரர் இஃப் எனி வில் பி இன் ஒன் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், தட் பார்ட் இஸ் த ஆன்சர். ஸோ இதுதான் உங்களுக்கு க்ளூ. சரியா? இது நீங்கள் பார்த்த உடனே யூ கேன் ப்ரொசீட் வித் யோர் பர்டிகுலர் கொஸ்டின். ஓகே, சரி. A wicket keeper never gets a second chance and is hence pardoned never if he makes a mistake. Okay, so இப்போ நம்ம ஒரு லைனும் செக் பண்ணலாம். A wicket keeper, சரியா? ஒரு wicket keeper never gets. சரியா? இங்க தான் நமக்கு verb இருக்கு. இவருக்கு வந்து neverனா நெகட்டிவா சொல்லியிருக்காங்க. ஓகே, a second chance, ரெண்டாவது சான்ஸ் கிடைக்காதுன்னு பேசியிருக்காங்க. ஓகே, அண்ட்ன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹென்ஸ். அப்போ இந்த பாடன்ன்றது இட்ஸ் அ வேர்ப், ரைட்? ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கணும், இங்க நெவர் கெட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அண்ட் ஹிஸ் ஹென்ஸ் நெவர் பாடன்ட் இஃப் ஹி மேக்ஸ் அ மிஸ்டேக். புரியுதா? ஸோ ஆண்ட்னும் பொழுது நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கணும், இந்த பாடன்ட் வந்து இதுக்கு இந்த நெவருக்கு அப்புறம் தான் நம்ம போட்டிருக்கணும். அப்போ என்ன வந்திருக்கணும், நெவர் பாடன்ட். ஓகே, ஸோ இதை வந்து நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறத பாருங்க, விக்கெட் கீப்பர் நம்ம கெட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் சான்ஸ் கிடைக்காது அண்ட் இஸ் ஹென்ஸ் நெவர் பாடன்ட் இஃப் ஹி மேக்ஸ் அ மிஸ்டேக். அவருக்கு மேலே வந்து பரிதாபம் வராது இஃப் ஹி மேக்ஸ் அ மிஸ்டேக் ஆல்சோ. சரியா? ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு எங்கே எரர் இருக்கு, தேர்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல யூ ஹேவ் எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். we have been seen நம்ம சொல்ல மாட்டோம்ல, இந்த இடத்துல நம்மளுக்கு V3 இல்ல V1 ing வரலாம். we have been see our political parties defend their corrupt members and even back them for important post. சரி, ஸோ இப்போ இங்க V அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட். இங்க கண்டினியூஸா என்னன்றத நம்ம பார்க்கலாம்.
are political parties. Okay, so political parties யூஸ் பண்ணும்பொழுது இங்க defend தான் சொல்லியிருக்காங்க, defense ன்னு சொல்லல. their, so plural தான் pronoun யூஸ் பண்ணியிருக்காங்க. their corrupt members and okay and even back them for important post, where இங்க எதுவுமே நமக்கு error, so confirm it is first part ன்னு தெரிஞ்சிச்சு. so இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, have been seeing our political parties defend their corrupt members னா சொல்ல முடியும். சரியா? ஒரு perfect past perfect continuousனா நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடியே ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்ல நடந்திருக்கும், அந்த பாஸ்டோட விஷயம் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு அந்த ஆக்ஷன். ஸோ அப்பதான் நம்ம வந்து இந்த டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து என்ன வந்திருக்கணும், நம்ம had been seeing our political parties defend their corrupt members னா நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல you have the errors. சரியா? ஓகே, ஸோ ஒரு செஷனுமே நம்ம என்ன பண்றோம், கிளாரிட்டியா ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த எரர் மட்டும் நம்ம பார்க்கல. ஓகே, ஒரு சென்டென்ஸ் எடுக்கும் பொழுது அதுல இருக்கிற ஒரு வேர்ப் கரெக்டா இருக்கா, என்ன சப்ஜெக்ட் இருக்கு, அது பக்கத்துல இருக்க வேர்ப்னா அது ஏன் வருது அப்படின்றதையும் நம்ம கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கிறோம். சரியா? இங்க வந்து கம்யூனல் கிளாஷஸ் had broken. ஓகே, சோ இங்க வந்து என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லிருக்காங்களா, broken out in the northeast Delhi on. சரியா? on யூஸ் பண்ணிருக்காங்க. டேட் வந்து எக்ஸாக்டா இருக்கா, on February 24th after violence among எப்ப யூஸ் பண்ணுவோம், more than 2. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. supporters of the Citizenship Amendment Act and those against the legislation spiraled out of control leaving at least 53 people dead. okay, so இப்ப among அப்படின்னா 2க்கு மேல சொன்னேன், betweenனா 2 பேர் தான் கம்பேர் பண்ணுவோம். சரி, ஸோ இப்போ இங்கே அமங் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே வெறும் சப்போர்ட்டர்ஸ்ன்னு இருக்கு. ஸோ சப்போர்ட்டர்ஸ்னா வந்து நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஸோ அமங் தான் அங்கே வருமா அப்படின்றது நீங்கள் நல்லா பார்க்கணும். பிகாஸ் இங்கே வந்து அண்ட்ன்ற கன்ஜங்ஷன் இஸ் கிவன் அண்ட் வேர், இங்கே அவங்க சொல்லியிருக்கிறது ஒரு ஃப்ரேஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அண்ட் those against the legislation spiral out of control. சரியா? சோ இங்க ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. அப்ப நமக்கு இங்க என்ன வந்திருக்கணும், between இவங்க supporters of the Citizenship Amendment Act and those against the legislation spiraled out of control, இவங்களை எல்லாரையும் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்றாங்க. அப்ப ரெண்டு குரூப் நம்ம பொழுது அங்க நமக்கு between தான் வரும். அப்ப எங்க இருக்க ஆன்சர், தேர்ட் பார்ட்ல you have the error. next question போலாம். Local demand growth has slowed because of high fuel prices, renewed lockdown in parts of the country, and has monsoon rains hits transport, industrial and construction activity. Okay, so இங்க சொல்லும் பொழுது local demand growth பத்தி பேசியிருக்காங்க. Okay, so அப்ப subject வந்து singular தானே இருக்கு. Okay, பக்கத்துல has யூஸ் பண்ணியிருக்காங்க. So present perfect என்ன பண்ணிருக்கு, it has slowed down because. so because நம்ம சொல்றோம்னா ஒரு ரீசன் சொல்ல போறோம்னு அர்த்தமா. okay, because of high fuel prices renewed lockdown இருக்கு in parts of country. so அதனால கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. okay, slow down ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. and as monsoon rains ன்னு சொல்லியிருக்காங்களா. okay, so இந்த இடத்துல அப்போ பக்கத்துல என்ன verb யூஸ் பண்ணணும், ரெயின்ஸ்னும் போது நம்ம plural தானே யூஸ் பண்ணணும். அப்போ hits சொல்லக்கூடாது, hit transport, industrial and construction activity, where உங்களுக்கு ஆன்சர் எங்க இருக்கு, fourth partல you have the error. okay, next question போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புது டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதை வச்சு நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு டேரக்ஷனில் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ப்ராப்பர் கம்ப்ளீஷன் இருக்கும் அந்த சென்டென்ஸில், அண்ட் அதுக்கு வந்து ஒரு சேம் மீனிங் தான் நம்ம கொண்டு வரணும். இந்த ஸ்டார்டரே யூஸ் பண்ணுறீங்கனாலும் இதை படித்து இது வந்து சொல்கிறது இதோட மீனிங்கை மட்டும்தான் கன்வே பண்ணும், எக்ஸ்ட்ராவாக நம்மளா எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் ரீட் இட். ஸோ we have now smart watches such as Fitbit, Garmin, to name a few, that shows how far we have come with technology and connectivity. எவ்வளோ ஃபாரா நம்ம வந்துட்டோம், ஏன்னா வந்து ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்றதுனால they have changed the way we look at time. so டைம் பார்க்கறதும் பார்த்தீங்கன்னா அதுல வித்தியாசமா இருக்கும்ல, அதை பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க. ஓகே, so having changed the way we look at time, அப்போ we have now smart watches such as Fitbit, Garmin, to name a few, that shows how far we have come with technology and connectivity, where first sentence நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும் இந்த ஸ்டார்டர்ல ஸ்டார்ட் பண்ணா. அப்போ 1 கண்டிப்பா வருதுன்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து 2 ட்ரை பண்ணலாம். டு ஷோ ஹவு ஃபார்
how far we have come with the technology and connectivity. We have now smart watches such as Fitbit and Garmin that have changed the way we look at time. So அப்படியும் நம்மளால சொல்ல முடியுது. So second option நமக்கு கண்டிப்பா வரதுனால it is option 3. Okay, so இதை நம்ம செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பட் ஸ்டில் இங்க பார்க்கலாம். With times comes, ஸோ டைம்ஸ் கம்ஸ்ன்னு நம்மளால சொல்ல முடியாது. டைம்ஸ்ன்னு வருதுன்னா இங்க கண்டிப்பா கம் தான் வந்திருக்கணும். அப்போ அங்கேயே வந்து நமக்கு ஒரு தப்பு இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படி இல்லை உங்களால சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி உங்களால பார்த்துட்டீங்கன்னா 3 வச்சு கூட நீங்க எலிமினேஷன் வேலை கூட ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay, state is primarily an educational institution. So என்ன சீக்வென்ஸ்ல இருக்கணும் பார்த்துக்கோங்க. State தான் is a primarily an educational institution சொல்லிட்டு சொல்றாங்க. Said Greek philosopher Plato அப்படின்ற person வந்து சொல்லியிருக்காரா? Okay, if it neglects education, it matters little what else it does. சரியா? அது வந்து என்ன சொல்லிட்டாங்க, அது எஜுகேஷன் நெக்லெக்ட் பண்ணிக்கினா it matters little, அது வந்து it will matter little ஸ்டேட் வந்து. ஓகே, what else it does. ஓகே, வேற என்ன அது பண்ண போகுதுன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இன் நெக்லெக்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸை நெக்லெக்ட் பண்றாங்கன்னு சொல்லலை, எஜுகேஷனை வந்து ஸ்டேட் எப்படி எடுத்திருக்குன்னு தான் பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டரை நம்மளால யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். எஜுகேஷன் இஸ் பிரைம். Education is prime ன்னு சொல்ல, state is primarily an educational institution தான் பேசியிருக்காங்க. ஸோ இப்படியும் நம்மளால சொல்ல முடியாது. இது ஒரு மீனிங் வேற மாதிரி ஆகுதுல, அப்போ அந்த ஸ்டார்டரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இங்க வந்து நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க, சேம் மீனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது உல்டாவா போட்டுலாம் நம்மளால கண்டிப்பா இங்க கொண்டு வர முடியாது. ஓகே, ஸோ none of the above கூட இருக்கு. ஸோ அதனால நம்ம தேர்ட் ஆப்ஷனும் செக் பண்ணலாம். தேர்டும் நம்மளுக்கு தனியா ஆப்ஷன் இருக்கு. கிரீக் philosopher Plato said state is primarily an educational institution. If it neglects education, it matters little what else it does. Okay, so நம்மளால சொல்ல முடியும். So third option சொல்ல முடியும். அப்போ option 1 தான் நம்மளோட answer. Next question போலாம். Okay, so books in a library radiate spiritual impressions. சரியா? books in a library ஒண்ணுக்கு 2 வாட்டி வாசிங்க, பிகாஸ் அதோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டாதான் இதுல போட முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? சும்மா ரீட் பண்ணாலே நமக்கு தெரியும், நம்ம யோசிக்க கூடாது, என்ன சொல்லுது அப்படின்றது நமக்கு புரியணும். ஸோ புக்ஸ் இந்த லைப்ரரி வந்து ரேடியேட். ஓகே, ஸோ ரேடியேட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்டெண்ட். ஓகே, ஸோ ஒரு விஷயத்த என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரேடியேட் spiritual impressions கொடுக்குது, which impinge. Okay, so what is impinge எடுத்துக்கிட்டிங்கன்னா which influence. Okay, okay, impinge na influence positively on our psyche. So what is psyche எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மைண்ட் சோல்ல இருக்கிற ஒரு விஷயம். சரியா? ஸோ இதை படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுல, ஒரு விஷயம் கொண்டு வருதுல, அதுதான் சைக்கே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, that in turn makes life worth living and happy. ஸோ நம்ம லைஃப் எப்படி ஆக்கிடுது, worth living and happy ஆக்கிடுது. ஓகே, ஸோ இங்க படிக்கலாம். to make life worthy. ஸோ இங்க வந்து worth லிவிங்னு சொல்லியிருக்காங்க. worthy living நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் கண்டிப்பா நமக்கு வராது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். by radiating spiritual impression which impinge positively on our psyche, books in a library in turn makes life worth living and happy. Okay, so அப்ப செகண்ட் சென்டென்ஸ் நம்மளால சொல்ல முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் வராதுன்னா இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. அப்போ செகண்ட் கன்ஃபார்மா வருதுன்னா செகண்ட் வந்து தனியா மட்டும்தான் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம தேர்டே செக் பண்ண வேண்டாம். ஓகேயா? எக்ஸாம்ல இதான் ஆன்சர் போட்டுருங்க. இங்க நம்ம பார்த்துக்கலாம் வருமா இல்லையான்ட்டு. லைப்ரரி இம்பெஞ்ச். ஓகே, ஸோ லைப்ரரி இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைப்ரரி வந்து ரேடியேட் பண்ணுது என்னது, ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரெஷன். அந்த ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரெஷன் விச் இன்ஃப்ளூயன்சஸ் பாசிட்டிவ்லி ஆன் ஆர் சைக்கேன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுவும் நமக்கு கன்ஃபார்மா வராது, பட் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிரோம்ல எலிமினேஷன் வேல, அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Biodiversity plays a very important role in controlling the stability and functioning of the ecosystems. சரியா? எக்கோசிஸ்டம் ஓட வந்து biodiversity தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து it ensures survival and well-being of human race ன்ட்டு பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க வந்து functioning of the ecosystem.
ஸோ ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபங்க்ஷனிங் வந்து எப்படி நடக்குது, பயோடைவர்சிட்டியோட ரோல் மேஜராக இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ணுறதுல இதெல்லாம் நடக்குது. ஸோ எடுத்தோன்னே ஃபங்க்ஷனிங் ஆஃப் எக்கோசிஸ்டம் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்புறம் நம்ம சென்டென்ஸ் எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம்னு தெரியாது. ஓகே, ஃபார் த survival and well-being of the human race. Okay, for the survival and well-being of the human race, biodiversity plays a very important role in controlling the stability and functioning of the ecosystem. So this is possible. அப்போ 2 கண்டிப்பா வருதா? Okay, so அடுத்தது ரீட் பண்ணலாம். Stability and functioning of the ecosystem இன்கண்ட்ரோலிங் நம்ம சொல்ல முடியாது. அப்போ இன்கண்ட்ரோலிங் போட்டிங்கன்னா பயோடைவர்சிட்டி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்ன்றத நம்மளால போட முடியாது. ஸோ இப்படி ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நம்மளால பாக்கி எதையும் போட முடியாது. அப்போ 3யும் கண்டிப்பா நமக்கு வராது. ஸோ 4th ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். சரியா? ஸோ 2 கன்ஃபார்மா வருதுன்னா நமக்கு இது ரெண்டுத்துல டை இருந்திருக்குமா? அப்போ நம்ம 3யும் செக் பண்ணிட்ட பிறகு நம்மளால போட முடியும். சரியா? 1 கன்ஃபார்மா வரல. ஸோ அப்போ 3 செக் பண்ணாமலே நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? க்ளோஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய பிளாங்க்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ க்ளோஸ் டெஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமில் தானே இந்த க்ளோஸ் டெஸ்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ மெயின்ஸ் ஆர் ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரிலிம்ஸில் ஒரு 30 செகண்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம். 30 to 45 செகண்ட்ஸ் தான் நமக்கு ஆகும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டைமர் ஆன் பண்ணிட்டு ஃபோன்லேயோ எதுலையோ டைமர் ஆன் பண்ணிட்டு நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். ஓகே, 1 மினிட் எடுத்துக்கிறீங்கன்னா திருப்பி நீங்கள் அதை வந்து ஒரு 45 செகண்ட்ஸ் ஆக்குற மாதிரி ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஒரு கிளான்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்கும்ன்றத சொல்கிறேன். இந்த பிளாங்க்ஸ் இருக்குல்ல, இந்த பிளாங்க்ஸில் சம்டைம்ஸ் கீழே இருக்கிற அந்த டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்கல்ல அந்த வேர்ட்ஸே இங்கே வரும். ஓகே, நீங்க போயிட்டு ஒரு மீனிங்கும் செக் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. இந்த மாதிரி க்ளூஸ் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லயும் இருக்கும். அதனால தான் இதை ரீட் பண்ணி ஒரு வாட்டி பார்க்க சொல்லி சொல்றேன். இஃப் இன்கேஸ் பண்ண முடியலன்னா ஒன்று ஒன்றா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்து நீங்கள் போடுங்க. பட் டைம் உங்களுக்கு இருக்குன்ற பட்சத்தில் ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. அக்யூரசி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த அப்ரோச்சை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது என்னது? க்ளோஸ் டெஸ்ட். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? Okay, the India landa it is starting. Okay, so let's read it. The India Skills Report 2020 says that currently millennials constitute dash half 47% of the country's working population. சரியா? So sometimes வந்து இந்த சென்டென்ஸ் முடியவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு 3 blank ஒரே சென்டென்ஸ்ல இருக்கும். அப்ப அந்த 3 blank ஒரே சென்டென்ஸ்ல இருக்கு, பட் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா 3 blank இருந்தாலே கண்டிப்பா அந்த சென்டென்ஸே புரியாது. அப்போ இன்னும் ஒரு 2 படிங்க. படிக்கும் பொழுது உங்களுக்கு அங்க என்ன வரும், என்ன பத்தி பேசியிருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும். சரியா? அப்படி கூட நீங்க எடுக்கலாம். நான் வந்து இதை மட்டும் தான் படிச்சு ஆன்சர் கன்க்ளூட் பண்ணுவேன்றதுலாம் இல்லை. ஓகேயா? ஸோ அதனால தான் நான் சொன்னேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம blank பார்க்கலாம். நியர்லி, ரேர்லி, ஃப்ரீக்வெண்ட்லி, ஆஃப் அண்ட் ஓவர். ஒரு பெர்சன்டேஜ் பத்தி கொடுத்துருக்காங்க. 47% சொல்லியிருக்காங்க. half 47%. அப்போ நம்ம அதை பத்தி பேசும்போது ரேர்லி, ஃப்ரீக்வெண்ட்லி இதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா கண்டிப்பா அங்க வந்து ஒரு எல்ஒய் தான் நமக்கு வரும். ஸோ அப்போ நியர்லி, ஹாஃப் இல்லைன்னா அதாவது ஹாஃப்னா எவ்வளோ 47% பேசியிருக்காங்க, விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து நியர்லி ஹாஃப் 47% of the country's working population பத்தி பேசியிருக்காங்க. This is likely to retain the largest chunk of the Indian workforce for the next 10 years. சரியா? ஸோ ஒரு largest chunkனா பெரிய ஒரு ஒரு திக் விஷயத்தை சொல்றதுக்கு சொல்லுவாங்க, சங்க்னுவாங்கல்ல. ஓகே, ஸோ another important issue that needs to be addressed by the stakeholders. ஸோ அங்க இருக்கிற stakeholders பத்தி பேசியிருக்காங்க. is ensuring equitable employment, ஈக்குவலான employment dash higher participation of women in the workforce. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசியிருக்காங்க. அப்போ இந்த பிளாங்க்ல நமக்கு என்ன வரும்? ஓகே, அண்டர், த்ரூ, பை, ஆஃப், கம்ப்ளீட். அண்டர்னா ஒரு விஷயத்துக்கு கீழேனுவோமா, த்ரூனா யூஆர் பாசிங் த்ரூ சம்திங். ஸோ அது வழியா போறதுக்கு த்ரூன்னு சொல்லுவோம். பைனா அது மூலமா செய்யும் பொழுது. சரியா? ஆஃப் வந்து அதை குறிச்சு நம்ம பேசுறதுக்கு சொல்லுவோம். கம்ப்ளீட் இஸ் யூ நோ த மீனிங். ஸோ ஒரு விஷயம் முடிக்கிறோம், கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்றத நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டபிள் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ ஹையர் பார்ட்டிசிபேஷன். ஸோ இங்க என்ன வரும்?
through higher participation. நிறைய பேர் வந்து participate பண்றது மூலியமா நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே ஸோ த்ரூ ஹையர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமென்ல அதிகமாக இருக்கும் பொழுது in the workforce we must endure to stay ahead in the innovation led knowledge economy. ஓகே ஸோ ஒரு இன்னோவேட்டிவா புதுசா ஒரு விஷயம் கொண்டு வர மாதிரி ஒரு நாலேஜ் எக்கனாமியா இருக்கணும். ஓகே ஸோ பிஎஸ்யூஸ் அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் செக்டார், ஓகே பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸும் private sector must not only play a complementary role in building a self-reliant India, but collaborate. So not only வந்தா நம்மளுக்கு but also இருக்கும்ல, ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பட் கொலாபரேட் வேர் எவர் ஃபீஸிபிள், எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து கொலாபரேட் பண்ணணும். அன்டவுட்டட்லி த பிரைவேட் செக்டார் மஸ்ட் மேசிவ்லி ஸ்டெப் அப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி இங்கே பேசியிருக்காங்க. ஓகே ஸோ பிஎஸ்யூஸ் to need to so இங்க வந்து to வந்தா your base form of verb இருக்குமா. ஓகே இல்லாட்டி sometimes noun கூட அங்க வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகே so in terms of technology நினைக்கிறேன், one second, in terms of technology PSUs to need to dash in terms of technology. அப்ப to வந்திருக்குன்னா கீழே என்ன இருக்கணும், urbanize, recognize, modernize, remain and fifth word என்னது, activate. Okay so இங்க நம்ம எந்த blank பார்த்துட்டு இருக்கோம், இங்க பார்த்துட்டு இருக்கோம். PSUs to need to dash in terms of technology. ஒரு டெக்னாலஜியை வந்து மாடர்னைஸ் தான் நம்ம பண்ணுவோம் சரியா. ரெக்கக்னைஸ் urbanizன்றதுலாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே ரெக்கக்னைஸ்னா ஒரு பர்சனை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு சொல்லலாம். இங்க வந்து ஒரு டெக்னாலஜி பத்தி பேசும்பொழுது நம்ம மாடர்னைஸ் பண்றது தான் சொல்லுவோம். ஏன்னா இன்னோவேட்டிவா புதுசா நம்ம கொண்டு வரோன்றத பத்தி முன்னாடி பேசியிருந்தாங்கல்ல, இன்னோவேஷன் லெட் நாலேஜ்ன்றத பத்தி. ஸோ அப்போ நம்ம மாடர்னைஸ்ன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பேராகிராஃப் உங்களுக்கு ஒரு மீனிங் சொல்லிட்டே வரும் சரியா. ஸோ அதை நீங்க பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் கிளாஷ் இருக்கும், கிராமட்டிக்கலா இதுதான் வருமே ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. பட் மீனிங்கும் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்க காமன் சென்ஸ் கூட நம்மளுக்கு என்ன வரும்ன்றது தோணும் சரியா. ஓகே next, in areas like high-tech medical devices and equipment, India has to drastically increase the manufacturing to cut down imports and save precious foreign exchange. Okay this is the time for 130 crore Indians to showcase the country's collective resolve to overcome the setbacks caused by the பேண்டமிக். ஓகே ஸோ இங்கே வந்து ஒரு சில விஷயம் பேசியிருக்காங்க. இங்கே வி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வி அப்படின்னு யூஸ் பண்ணால் அது பக்கத்தில் நம்ம கண்டிப்பாக ஒரு ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கீழே பாருங்க, ப்ளூரல் வேர்ப்னா இங்கே ப்ரிப்பேர்ஸ் கண்டிப்பாக வராதா, அது வந்து கண்டிப்பாக சிங்குலர் வேர்ப். ஸோ இதில் எது வந்து நமக்கு கரெக்டாக அங்கே யூஸ் பண்ண முடியும். ஓகே we dash to forge. What is forge? போலியா ஒரு விஷயத்தை பண்றத forge பண்றோம்னு வாங்களா. ahead by harassing India's human resources. Okay we run சொல்ல முடியாது, we decide to forge ahead by, we drive or we need. Okay so we need to forge. ஓகே அப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா we need to forge ahead by harassing India. ஓகே ஸோ இந்தியாவை ஹராஸ் பண்றதுக்கு இந்தியாஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டிஸை ஹராஸ் பண்றதுக்காக we need to forge ahead அப்படின்ற மாதிரி இங்க சொல்லியிருக்காங்க சரியா. டிசைடுன்றது அங்க வராது, நீட் டு forge போலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியும். நெக்ஸ்ட் வந்து to remain globally competitive with a well assured future we need to focus on skills, scale and speed. Okay so இங்கேயும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. India has the potential to merge as the global hub for providing skilled manpower to other nations. We can prove to the world that என்ன கொடுத்திருக்காங்க, that the 21st century. இப்போ the யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இப்போ நம்ம ஆர்டிகல் the யூஸ் பண்றோம்னா டெஃபினட் ஆர்டிகல் the. ஓகே ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது தான் நம்ம the சொல்லுவோம். அதாவது இப்போ நான் வந்து ஒரு காரை வந்து பாக்குறேன், அந்த காருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அடுத்த நாள்னு வச்சுக்கோங்களேன். the car which I saw yesterday met with an accident today அப்படின்னு சொல்றேன். ஓகே that the car, அப்போ நான் the car பொழுது the car which I'm making it specific. அப்போ இங்க வந்து the 21st centuryன்னு சொல்லிட்டு இது ஒரு விஷயமா தான் பேசியிருக்காங்க சரியா. அப்போ இங்க வந்து நம்ம என்ன verb யூஸ் பண்ணுவோம் அது பக்கத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா
சிங்குலர் verb தான் வரும். overcome இல்ல fixோ நமக்கு வராது. ஸோ அப்போ exist, design, belongs. ஸோ இதுல வந்து எது வரும்? 21st century dash to India through self belief, dedication and discipline பத்தி பேசியிருக்காங்க. ஸோ it belongs to India. 21st century belongs to India எதுக்கு? through self belief, dedication and discipline. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பேராஜம்பிள்ஸ். சரியா? பேராஜம்பிள்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எப்போவுமே பேராஜம்பிள்ஸ் முன்னாடி வந்து வில் ஹாவ் சர்டன் ரூல்ஸ். என்ன ரூல்ஸ்லாம் இருக்கும்? ஸ்டோரி பேஸ்டாக இருந்தால் சீக்வன்ஸ் வச்சு நம்ம அட்டன் பண்ணிடுவோம். அப்படி ஸ்டோரி பேஸ்டாக இல்லைனாலும் ஸ்டோரி பேஸ்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதே வேர்டு திருப்பி வருதா, அதே விஷயம் அதை ஃபாலோ பண்ணி ஒன்று நடந்திருக்கானா, அந்த வேர்ட் ரிப்பீட் ஆயிருக்கான்னு தானே பார்ப்போம். ஸ்டோரிக்கும் அதே கேஸ் தான். இதில் வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த வேர்ட் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கும். ஓகே, ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன பண்ணுறோம் அப்படின்றதுக்கு பின்னாடி நமக்கு சொல்லுவோம். ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம்னா என்ன ப்ரோக்ராமோட பேர், அப்புறம் திஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆள் பேசுகிறாங்கன்னா அவங்கள அதுக்கப்புறம் ஹிஸ், ஹர் அந்த மாதிரி மேல் ஃபீமேலுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ இங்கே வந்து நம்ம தேடும் பொழுது அந்த மாதிரி ஆரம்பிக்குதுன்னா அது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்காது. ஓகே, ஆல்ரெடி அவங்கள பற்றி பேசியிருந்தா தான் அதை ஹிஸ் ஹர்ன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி க்ளூஸை வச்சு நீங்கள் எப்போவுமே தேடுங்க. உங்களால் கண்டிப்பாக பேர் பண்ண முடியும், எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும். ஓகே ஓகே, ஸோ இங்கே வந்து ஆஸ் அ ரிசல்ட், ஸோ இதுவே வந்து நமக்கு ஏதோ நடந்திருக்கு, அதுக்கு தான் ஆஸ் அ ரிசல்ட் நம்ம சொல்லுவோம். ஓகே, த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கிளியர்லி ஸ்டேட்டட் தட் ஹீ firmly stood behind the protesters. Okay, protest பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்க பின்னாடி வந்து அவர் இருந்திருக்காரு. and the MLA from Okla gave speeches indicating his party support. ஸோ அந்த எம்எல்ஏவும் பேசியிருக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆஸ் அ ரிசல்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, என்னன்னு பார்க்கலாம். therefore a cunning strategy was devised wherein he himself dodged the issue in interviews while his subordinates came in are support of protesters. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க? சி இங்கே ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து வெறும் பி ஆப்ஷன். ஸோ தேர்ஃபோர் ஏதோ ஒரு கன்னிங் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷனை மீன் பண்ணுது. அவர் டாஜ் பண்ணுது, த இஷ்யூ இன் இன்டர்வியூஸ் வைல் சப்பார்டினேட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அவருக்காக சப்போர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் he, so இதுவும் நமக்கு he ல தான் ஸ்டார்ட் ஆகுது. even this cannot be the first sentence. he was probably advised that taking a clear stand could offend certain sections of the majority and jeopardize. what is jeopardize? threaten பண்றத jeopardize ன்னு சொல்லுவாங்க. his re-election. okay, so இங்க வந்து இந்த சீஃப் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல, அவரை பத்தி தான் இங்க பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவரை எலெக்ஷன் ரீஎலெக்ஷன் பத்தி எல்லாம் பேசுறாங்கல்ல. ஸோ வீல் ப்ரொசீட். ஓகே, சரி, ஸோ இங்கே வந்து பட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட்டுன்னு யூஸ் பண்ணால் நம்ம வேற ஏதாவது பேசியிருக்கணும் ஃபர்ஸ்ட். இன்னொன்று பட் அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் விஷயம் நமக்கு இருக்குன்றது கிராமட்டிக்கலாக எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இட், ஸோ அப்போ இட்டுன்றது என்னன்னு தெரியாது. ஈவன் திஸ் கேனாட் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஓகே, இட் வாஸ் ஆல்சோ நெசசரி ஃபார் ஹிம், அந்த ஹிம் யாரு, டு ஷோ சப்போர்ட் ஃபார் த ப்ரொட்டஸ்டர்ஸ் டு கெட் தெம் டு ஓட் என் பிளாக். ஓகே, ஸோ இந்த பிளாக் வந்து குரூப் ஆஃப் கண்ட்ரீஸை சொல்லுவாங்க ஃபார் இஸ் பார்ட்டி. ஓகே, சரி, அடுத்தது பாருங்க. however the chief minister of Delhi was conspicuously silent throughout. okay, so இங்க எதுவும் he அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணல, ஆனா however நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல வந்து it இருக்கு, he இருக்கு. இங்க சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க ரிசல்ட் ஆஃப் சம்திங்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்க ஹீயும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல எது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா e can be the ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஏன்னா ஹவெவர்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு, பட் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி யாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசியிருக்காங்க. இங்க வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பத்தி பேசியிருக்காங்க. இங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி வாஸ் கான்ஸ்பிக்யூஸ்லி, கான்ஸ்பிக்யூஸ் ஆட்ஸ் அந்த மாதிரி பேசியிருப்பேன். ரொம்ப அட்ராக்டிவான பிளேசஸ்ல எடுப்பாங்கல்ல. கான்ஸ்பிக்யூஸ்லி சைலண்டா இருந்திருக்கிறாரு. அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஏன் சைலண்டா இருந்திருக்கிறாருன்றத பின்னாடி நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். சைலண்ட் த்ரூ அவுட். ஸோ திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்? பட் இட் வாஸ் ஆல்சோ நெசசரி ஃபார் ஹிம் டு ஷோ சப்போர்ட். ஸோ இது கண்டிப்பா செகண்ட் சென்டென்ஸா வராதா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஹி வாஸ் probably advised that taking a clear stand could offend certain sections of the majority and threaten his re-election. So jeopardizes
த்ரெட்டன் பண்றதுன்னு சொன்னேன். ஸோ அதுக்காக தான் அப்போ அவரு அமைதியா இருந்திருக்காரு, சைலண்ட் த்ரூ அவுட்டா இருந்திருக்காரு. ஸோ ஈக்கு அப்புறம் நம்ம சி வரும்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்தது தேர்ஃபோர் அ கன்னிங் ஸ்ட்ராட்டஜி. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும்ல. அவர் சைலண்டா இருந்தாரு. அடுத்தது வந்து இங்க ஒரு கிளியர் ஸ்டாண்ட் இருந்து யாரையும் அஃபெண்ட் பண்ணக்கூடாது. கிளியர் ஸ்டாண்ட் குட் அஃபெண்ட் சர்டன் செக்ஷன்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி அண்ட் த்ரெட்டன், அவரோட ரீஎலெக்ஷனை வந்து த்ரெட்டன் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு. ஓகே, பட் இட் வாஸ் ஆல்சோ, ஸோ இப்படி இருந்திருக்காரு, பட் இட் வாஸ் ஆல்சோ நெசசரி ஃபார் ஹிம் டு ஷோ சப்போர்ட். அவர் சைலண்டா இருந்தாரு சரி, பட் ஆனா இட் இஸ் நெசசரி ஃபார் ஹிம் டு ஷோ சப்போர்ட் ஃபார் த ப்ரொட்டஸ்டர்ஸ் டு கெட் தெம் டு ஓட் என் பிளாக் ஃபார் இஸ் பார்ட்டி. சரியா? ஸோ பட் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, வேர் சி அதுக்கப்புறம் நம்ம டி வரும்ன்ட்டு சொல்லலாம். ஓகே, சரி. அப்போ இது அவர் வந்து ஃபர்ஸ்ட் அமைதியா இருந்திருக்காரு, பட் இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க, பட் அவர் ஸ்டில் he has to do something for the protesters also. Therefore a cunning strategy was devised. So ஒரு cunning strategy பண்ணியிருக்காரு, wherein he himself dodge பண்ணி the issue in the interviews while his subordinates வந்து came in. அவங்க வந்து are support for the protesters, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பிக்கு சொல்லலாம். ஸோ அதோட ரிசல்ட் என்னது? The Deputy Chief Minister clearly stated that he firmly stood behind the protesters, and MLA and from Okla gave speeches indicating his party support. So our party silence support இருக்குன்னு சொல்லிட்டு இங்க as a result வந்து இந்த MLA பேசியிருக்கார். அப்போ இது வந்து கடைசி சென்டென்ஸா இருக்க முடியும். So this is the exact sequence. So எவ்வளோ க்ளூஸ் நமக்கு இதுக்குள்ள இருந்தது. ஸோ இதை படிக்க தான் நம்மளால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா? சரி, ஓகே. ஸோ லெட்ஸ் put the answer. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் இ, செகண்ட் சென்டென்ஸ் இஸ் சி, லாஸ்ட் சென்டென்ஸ் இஸ் ஏ. ஓகே, ஸோ ஃபோர்த் சென்டென்ஸ் இஸ் பி. ஓகே, சரி. ஸோ வி ஹாவ் கம் டு த எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ இன்னியோட செஷன் வந்து கண்டிப்பாக நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. எப்படி ஒரு ஸ்டார்டரை கண்டுபிடிக்கணும், அப்புறம் இந்த பேரா ஜம்பிள்ஸ் க்ளோஸ் எப்படி அட்டன் பண்ணோம் அப்படின்னு எல்லாமே மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸாக பார்த்துருக்கீங்க. ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் ஆல் தீஸ் செஷன்ஸ். நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அந்த டாபிக் ரிலேட்டடாக கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் பிங் மீ இன் த கமெண்ட். தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.